பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், பீகாரில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. கூடுதல் விவரம் என்ன? சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் பீகாரில் நடைபெற்றது. இன்னும் ஒரு சில மாதங்களில் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த மாநிலத்துடைய மொத்த வாக்காளர்கள் 7.89 கோடியாக இருந்தது. தற்போது இந்த தீவிர திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய ஜூன், குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. அந்த இப்ப இது இன்னைக்கோட கடைசி நாள் என்பதால் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் மனு செய்தவர்கள் அடிப்படையில் 7.23 கோடி பேர் மட்டுமே தற்போது வாக்காளராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் போதுமில்லாது மற்றும் கூடுதலாக, அதாவது மாற்றுச் சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் அல்லது பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களும் கூடுதலாக வேண்டும் என்று ஒரு 10 வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது பல பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.2 லட்சம் வாக்காளர்கள் இதுவரை எந்தவித ஆவணங்களையும் கொடுக்காமல் அவர்கள் இருந்தது காரணத்தால் அவர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சொன்னாங்க, ஆதார் அட்டையும் நீங்க ப்ரூஃபா எடுத்துக்கணும்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆதார் ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் வரும் 28ஆம் தேதி இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது. அதற்கு பிறகுதான் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை பீகார் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, தீர்ப்புக்கு அப்புறம் அந்த விவரங்கள் எல்லாம் வெளியாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது வரைக்கும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப பாக்கி இருக்கிற அந்த 1,20,000 பேரோட நிலைமை என்ன? அவங்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கா ரமேஷ்? நிச்சயமாக அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆவணங்களை தர வேண்டும். அதாவது அவர்கள் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் போன்றவற்றை காட்டக்கூடாது. அது இல்லாமல் அவர்கள் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், அதே போல மாற்றுச் சான்றிதழ் வேண்டும், அல்லது பிறப்பு சான்றிதழ் வேண்டும், அல்லது அந்த மாநிலத்தில் அந்த வசிக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் உள்ளிட்ட அதிகாரிகள் சான்றொப்பம் வேண்டும். எனவே இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுக்காத காரணத்தால் தான் இவர்களை இன்னமும் சேர்க்காமல் இருக்கார்கள். இதுல பாத்தீங்கன்னா பல பேர் இந்த 65 லட்சம் பேர்ல பல மாநிலங்கள்ல அவர்கள் மைக்ரண்ட் லேபர்ஸாக அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டதாகவும் தகவல் வெளியாந்திருக்குது. எனவே இன்னமும் இந்த ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தேர்தலையே புறக்கணிப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆளும் தரப்பு என்ன சொன்னா, தோல்வி பயத்தால் தான் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என்று ஆளும் குறிப்பாக என்டிஏ அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பீகாருடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7.23 கோடியாக இருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் தமிழகமும் பீகாரும் ஒரே அளவிலான மக்கள் தொகையை கொண்ட வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக இருந்தது. தற்போது தமிழகத்துடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 6 கோடி. தற்போது பீகாருடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.23 கோடி என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. பிரியதர்ஷினி, பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் தற்போது வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக புதிய தலைமுறையின் ஆசிரியர் திருமிகு சமஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப மொத்தமாக இருக்கிற பீகார் சட்டமன்ற பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில நடக்க இருக்கு. 7.8 கோடி வாக்காளர்கள் தற்போது வரைக்கும் 65 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய நீக்கமாகவே பார்க்கப்படுது. இது என்னென்ன பின் விளைவுகளை இது எவ்வாறு எதிரொலிக்கும் அந்த மாநிலத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? இது பீகாரோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்களாட்சி, ஜனநாயகம், தேர்தல் வரலாறு, இது எல்லாவற்றோடும் தொடர்புடைய ஒரு விஷயம். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீகார்லேருந்து இது போன்ற ஒரு சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திருத்த நடவடிக்கை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் எப்போதும் செய்யக்கூடிய வழமையான ஒரு நடவடிக்கை தான். ஆனால் இந்த முறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு திருத்தத்திற்கும் இதற்கு முந்தைய திருத்தங்களுக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், இது குடியுரிமையோடு நேரடியாக பிணைக்கப்பட்டு கடுமையான ஒரு கெடுபிடியான வரையறைகள் கீழே இந்த வாக்காளர் சலிப்புன்னு சொல்லலாம். இது திருத்தம் அப்படிங்கிறத விடவும் வாக்காளர் சலிப்பு அப்படின்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடியவங்கலேருந்து சலித்து எடுக்கிறது.
இதுல குடியுரிமை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுல இந்த அடிப்படையான அம்சத்துல இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றில் வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து அரசினுடைய பொறுப்பா இருக்கு. அது ஒருத்தர் இங்க இருக்கிறார், அவருக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவரை வாக்காளரா வாக்குரிமை கொடுப்பது என்பது அரசினுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கு. இப்ப வந்து அது குடிநபருடைய சிட்டிசனுடைய பொறுப்பா மாற்றப்படுது. அவர் தான் போய் தன்னை நிரூபிச்சு நான் வந்து இந்த குடியுரிமையை வச்சிருக்கேன், எனக்கு வாக்கு சீட்டு வேணும், என்ன வாக்காளராக சேர்த்துக்கணும், எப்படி ஒரு குடும்ப அட்டைக்கு நாம போய் இணைச்சி அப்ளை பண்ணி வாங்கணுமோ அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு மாறுது. இது ஒரு தலைகீழாக்கும். இப்ப அமெரிக்காவினுடைய வரலாற்றோட இதை ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அமெரிக்கால இது போன்ற நடைமுறை இருக்குது. ஆனா அங்க வந்து இந்தியாவினுடைய இவ்வளவு பேர் வந்து ஒரு 90% மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குரிமை பெறுவது அப்படிங்கிறது வந்து அமெரிக்கால நடக்கல இன்றைய வரைக்கும். அதனாலதான் இந்திய ஜனநாயகம் மேலோங்கியதாக பார்க்கப்படுது. அது வந்து இந்த உரிமையை எல்லாருக்கும் கொடுத்திருக்கு அப்படிங்கிற அளவுல இப்ப அந்த இடம் வந்து மாறுவதாக தான் சொல்லி எதிர்க்கட்சிகள் பெரிய அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்திலையும் போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இப்ப இந்த தகவல் முதல் கட்ட தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் குறித்த காலக்கெடு, இந்த காலக்கெடுக்குள்ளார அவங்க சப்மிட் பண்ணல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விரிந்த தகவல்கள் வந்தாதான் இதோட முழு பரிமாணம் என்ன அப்படின்னு தெரியும். நிச்சயமா 65 லட்சம் பேரை நீக்கிட்டு இந்த தேர்தல் நோக்கி பீகார் செல்ல முடியாது. அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல 65 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 7-8%. அதுங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை. நாடு முழுக்க அது கொந்தளிப்பை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா இதுல இப்படியே தேர்தல் ஆணையம் செல்லும் அப்படின்னு சொல்லி நான் நம்பல. அதே போல இது உச்சநீதிமன்றமும் வழக்கு விசாரணை வழியாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனால உச்சநீதிமன்றத்தின் தலையீடும் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாடாளுமன்றம், பீகார் சட்டமன்றம் எல்லாத்திலையும் இது பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் இதுல ஒரு தலையீடு இருக்கும். பிரதமர் ஊர் திரும்பியதும் டெல்லி திரும்பியதும் இதுல அவருடைய குறுக்கீடு இருக்கும், வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வெளியாகி இருக்கக்கூடிய அளவில் இந்த தகவல் என்பது ஒரு பேரதிர்ச்சி. இந்தியாவினுடைய தேர்தல் ஆணைய தேர்தல் வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல். இப்ப வரைக்கும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துல ஏற்கனவே விசாரணையில இருக்கும் நிலையில அந்த வழக்கோட தீர்ப்பை பொறுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட போக்கு அப்படிங்கிறது ஏதேனும் மாற்றத்தை காண வழிவகுக்குமா நீதிமன்றத்தோட தீர்ப்பு? நிச்சயமா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் வழிவகுக்கலாம். அதை அன்றி அரசியல் நிர்பந்தங்களும் அதற்கான வழி நோக்கி எடுத்து செல்லும். இதை இப்படி எடுத்து செல்ல முடியாது. உதாரணமாக வந்து முதலாவதாக பீகாரினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதை மறுபரிசீலனை செய்வோம், தேர்தல் புறக்கணிப்பு நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்ததை நாம சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அதே போல அடுத்ததா இந்தியா கூட்டணியும் அதே போன்ற தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு பரிசீலனையில் இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டதை பார்த்தோம். இது எல்லாமே வந்து தேசத்தை உழுக்கக்கூடிய செய்திகள். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பீகார் வந்து கொந்தளிச்சு போகும். அது வந்து கடுமையான போராட்டங்கள் நோக்கி செல்வதற்கான வழிமுறையை நோக்கி இந்த நடவடிக்கைங்கிறது தள்ளிடும். இயல்பாக வந்து அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஒரு முன்னகர்வு இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஐக்கிய ஜனதா தளத்தோட கூட்டணியில இருக்கிறாங்க. இருவரும் வந்து ஒரு பலமான அணிதான் அங்க. ஆகையால வந்து பீகார் வந்து அவர்கள் கையை விட்டு போகக்கூடிய நிலைமையில இல்ல, ஒரு ஏஜ் அவங்களுக்கு தான் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தான் இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து இழக்கிறதுக்கு பாஜக விரும்பாது. இது போன்ற ஒரு நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பையோ ஒரு கெட்ட பெயரையோ வாங்கி கொள்வதற்கும் பிரதமர் மோடி அவர்கள் அனுமதிக்க மாட்டார். ஆகையால வந்து இந்த விஷயத்துல ஒரு அரசியல் நிர்பந்தம், அதன் நிமித்தமா தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடவடிக்கையை பின்னோக்கி நகர்த்தி கொள்ளும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து 65 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கும் உங்கள் பார்வைக்கும் நன்றி சார்.